ஏன் திடீர்னு ஊதுற? எதுக்கு அந்த டோன் வந்துச்சு? நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன்றதை விட பேசுறோம், பேசும்போது ஃபேன் ஓடுது, காத்து அடிக்குது, எல்லாம் யாரால காத்து அடிக்குது, காசு மேட்டு கமெண்ட்ல நீங்க சொன்னனால உங்க பேச்ச மதிச்சு, இதுவரை எங்க பேச்ச மதிச்சு இல்ல, உங்க பேச்ச மதிச்சு ஆண்டவர் எங்களுக்காக ஃபேன் போட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அதை அடிச்சு விடுவான். போனரனால இருந்து டிஜே மைக் 2 எடுத்துட்டு வந்தனால அந்த மைக்ல வந்து ஏஎன்சி ஆப்ஷன் உண்டு, அதனாலதான் வந்து ஃபேன் போட்டு நம்மளால பேச முடியுது. அப்ப இந்த மைக் போயிடுச்சுன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்கார வேண்டியதான். இதெல்லாம் என்ன இருக்கு? மைக் வச்சுட்டு வந்துட்டுமா நாளைக்கு போய்? வருண் ப்ரோ இதை மறந்துருங்க, எங்களுக்காக இதையும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் நினைப்பாரு, இல்ல அது எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு படத்துல வருமே அந்த மாதிரி தான், உனக்கு பொண்ணையும் கொடுத்து, கம்பெனியும் கொடுத்து, வீட்டையும் கொடுத்து, சொத்தையும் கொடுத்து, மிச்சம் இருக்கிறது என்னோட உயிர் மட்டும்தான், அதையும் கொடுக்கணுமாடா அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு தூரம் கேட்கல, உயிர்லயே பாதி கிட்னி குடலு அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு போய் இதை கட் பண்ணி ஒரு பாவிகளா பயங்கரமான ஆளா இருக்கீங்களா அப்படி இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்தது. இன்னொன்னு என்னன்னா, பேசிட்டு இருக்க நான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், இந்த சம்மர் சேல் வேற புதுசா ஃபுல்லா போயிட்டு இருக்கோம் நானுங்களேன்னு பார்த்தா பிளிப்கார்ட் திரும்ப நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ 18ஆம் தேதியில இருந்து வரண்டா திரும்ப அப்படின்றான். ஆமா, இப்ப திரும்ப சேல் வேற போகுது. மறுபடியும் ஆல்ரெடி இருந்த டீலே திரும்ப ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரினா பிக்சல் 8 வந்து 30,000 இருந்தது, இப்ப திரும்ப 38ல போய் கிடக்கு. S24 FE வந்து 40,000 வந்து நிக்குது, ஆனா அது வந்து 35,000 கிடைக்கும். அப்புறம் இது வந்து இப்ப பாருங்க 75,000 மனசாட்சியில மறுபடியும் எம்ஆர்பியில போய் நிக்குது. ஏன்னா குறைக்கிறதுக்காக தான், திரும்ப 45,000 வரும். சரியா? ஸோ இப்படிதான் இருக்கும் இப்போதைக்கு. ஸோ அதை திரும்பியும் வந்து நடக்கும்போது வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்கல் கேண்டி கிரஷர் ஈவோ அது அஃபிஷியல் வெப்சைட்லேயே இப்போ 9,999 கிடைக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர் ஹெட். அதா வேற லெவலா சூப்பர் சூப்பர். ஆமா, ஸோ அதுவும் வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே சமயம் இந்த வீடியோ வந்து நியூஸ் வீடியோங்கிறனால பையனுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் அனுபவம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது என்னன்னா, இது என்ன ப்ராடக்ட்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஓ நானே போயிடுமா? ஓகே, நல்ல கம்பெனி. சரி, காதுல மாட்டு மறுபடியும் ஹெட்செட் மாட்டி விடுறீங்க. ஆமா, என்ன ஹெட்செட்லாம் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், விராட் கோலி கிட்ட உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நீ சிங்கம் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த பாட்டை தான் ஆண்டவர் இப்ப என் காதுல கேட்க வைக்க போறாரு. கேட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். அதுல நீ அதான் நீ கேட்கணும். அதான் ஒரு நல்ல அனுபவங்க. ஒரு ஷாக் ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு கேட்ஜெட் பார்க்குறோம் அப்படின்னும் போது அது நம்ம எதிர்பார்த்ததோட நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும்ல. அதை தான் நானும் எப்பயுமே லைக் பண்ணுவேன். இப்போ ஏதாவது ஒரு பிராண்ட் நல்ல ஃபோன் பண்ணுது, அந்த ஃபோனை பற்றி யாருக்குமே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு மிரண்டுறாங்கன்னா அதுதான் அந்த பிராண்டுக்கு சக்ஸஸ். அது பார்க்க அழகாக இருக்குது, அதில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் செகண்டரி. ஒரு யூஸரை வந்து அதிர விடுறது தான் சக்ஸஸ். சொல்லு. அதான் டும் டும்னு பேஸு, நான் உங்களுக்கு தான் தெரியும் நான் பெரிய பேஸ் விரும்பின்னு. பர்ஃபெக்டா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. கரெக்டா நம்ம தியேட்டர்ல நடு சீட்ல உட்கார்ந்தா ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். எல்லாருமே வந்து தியேட்டர்ல சென்டர் சீட்ல உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆமா, அதை டெலிவரி பண்றாங்க. அடிக்கு அந்த பேஸ் வரும்போது நமக்கு ஏதோ காதே ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருந்ததா இல்லையா? அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு. நல்ல டிரைவர் யூனிட் வச்சிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து என்ன பிரைஸ்க்கு வந்தா அப்போ கன்சிடர் பண்ணலாம்? எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணதில்லை. 10K அதான். இல்லை நார்மலாக அந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த எஃபெக்ட் இருக்கும். கிரஷர் இப்போ பாரு, இப்போ டீலில் போயிட்டு இருக்கு 9,999. அது கம்மியானா கம்மியாக குறைச்சிருக்கான். ஏன்னா அதுல வேற மாதிரி ஃபீல் இருக்கும். இதுல வந்து பேஸ் ஃபீல், அதுல வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஃபீல். ஆமா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது 10K 8K 8 to 10K அதுல வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஆக்சுவலாக 3K தான் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகட்டும். ஆமா, 2,999. இது ரியல்மில ஒன்று வந்துச்சுல, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. ஆமா, H1 அது எப்படி இருந்துச்சு? அதோட பயங்கரமா இருக்கு. அதோட பயங்கரமா இருக்கா? அதுல தனியா எல்டாக்லாம் இருக்கு. அது 5,000 எல்டாக் எல்லாமே இருக்கு. இதுல ஏதோ எக்ஸ்ட்ராவா அந்த ரூம் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஊஃபர் ஃபீல் சூப்பரா இருக்கு. காதுல நம்ம வச்சு கேக்குறப்ப பயங்கரமா இருக்கு. பயங்கர ஃபேமஸான ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு பொருள். அதுல எல்லாம் எக்ஸைட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இனிஷியலா அந்த பிராண்ட் நேமுக்காக வரும். ஆனா பொருள் வந்து பார்த்துட்டு அப்படி ஆயிடும். ஆனா ஊர் பேரே தெரியல, மிரட்டி விடுறாங்க, அப்படி இருக்கணும். ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்றேன், அதே நீ அந்த சிங்கம் தானே கூட போடுறேன். ஏன்னா நீ ஆல்ரெடி கேட்டிருக்க அப்படின்றனால நான் அதை போடுறேன். இந்த இது என்னாலும் வியர் பண்ணிப்பாரு. முக்கால்வாசி கீபோர்டு மவுஸ்னா இதுல இருக்கும். ஜெப்ரானிக்ஸ் தான். சரியா? இப்போ இதுல வந்து என்னன்னா அதே நீ சிங்கம் தான்றா. சரியா? இவன் எல்லாம் போட்ரானிக்ஸ் இவன்லாம் அண்ணன் தம்பியா? அப்படிதான் நினைக்கிறேன்.
ஒரே மாதிரி சிஸ்டர் கன்சர்ன் நினைக்கிறேன். இங்க பாருடா. பரவாயில்லைங்க, அதிக சவுண்ட் வச்சாலும் கிளாரிட்டி இருக்கு. ஆண்டவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அதை கொடுத்துட்டு இதை மாட்டி விட்டுருக்காரு. அதனால எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப இதா தெரியுது. அல்டி இவனும் நல்லா இருக்குல்ல. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தது இல்ல, அது வேற இது வேற இல்ல, வேற லீக். அதனால ஆனா சரி, இது இப்போ இந்த TWS இது எவ்வளவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிராண்ட் எனக்கு ஜெப்ரானிக்ஸ்ன்றனால பிரைஸ் ரொம்ப சொல்ல முடியல. பரவாயில்ல, நீ கம்மியா சொன்னாலும் தப்பு இல்ல. 1500 1000 அந்த மாதிரி சொல்லலாம். 749. ஓகே, அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. ஒரு பிராண்ட் இதை தாங்க பண்ணணும். இதை தவிர அடுத்து என்ன பண்ணணும்னா, எனக்கு நல்ல ஒரு ஆப் சேல் சப்போர்ட். இப்போ நாளை பின்ன இது வந்து ஒரு 6 மாசத்துல ஏதோ ஆயிடுது, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க அப்ரோச் பண்ணா உடனே அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா அதோட வேற சிறந்த பிராண்ட் வேற எதுவுமே இல்லைங்க. அதை பண்ணணுங்க. பிராண்ட்னா அதை பண்ணணும். இப்போ லைன் வருதா, லாஜிக்கலா நீ ஒரு சில விஷயம் டெஸ்ட் பண்றியா, கீழே போட்டீங்க உடச்சிங்க அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா உடனே கிளியரன்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அதனால உங்களுக்கு பிங்க் லைன் வருது அப்படின்னு சொன்னா ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுவான்? அங்கதான் நம்ம சர்க்கிள்ல ஒரு நண்பர் வந்து மாஸ் பண்ணியிருக்காரு. பிங்க் லைன் விழுந்த கொஞ்ச நாள் கழிச்சு கிரீன் லைனும் விழுந்துட்டு நம்மளு உடனே ஒரு நேரம் எடுத்துட்டு போய் கிரீன் லைன் வந்தா நீங்க தானே மாத்தி கொடுப்பீங்க, மாத்துங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சரி பிங்க் லைன் நான் வச்சுக்கிறேன், கிரீன் லைனை மட்டும் நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டுருக்காரு. சண்டை போட்டு டிவைஸை கொடுத்துட்டு வந்துட்டாரு. மாத்தி கொடுத்தாச்சு. இப்ப இல்லைங்க, இது ரொம்ப கேனத்தனமா இருக்கு. இப்போ வர வர இந்த யூசர்ஸ், அதாவது ஜென்ரலாக கமெண்ட் போடுறாங்களே, அவங்கள கூட நம்ப முடியலங்க. ஏன்னா அவங்களையே வந்து இந்த பூனை மாதிரி ஆட்கள்லாம் உள்ள பூந்துக்கிட்டு அவங்க ஒரு ஃபீட்பேக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இருக்கு. அந்த ஒரு யூடியூபர் குறுக்க வந்தா இனிமே அடிச்சிருவேன் இருக்காருல, வண்டி விட்டு எத்திருவேன் மாதிரி மிரட்டி இருக்காரு. இந்த பூனை ஒண்ணு என்ன பண்ணிருக்கு, ஐஸ் யூனிவர்ஸ்ல வேற ஒரு பூனை, இது ஒரு கூட்டம் இருக்குங்க. யோயோ ஒஸ்ட் கூட்டம். ஆமா, எல்லாருமே பூனை மூஞ்சி தான் வச்சிருக்கானுங்க. கட்டச்சானுங்கன்னு வைங்களேன், எல்லாருக்கும் அடிச்சு நொறுக்கிடுவேன். என்னன்னா பெரிய டார்ச்சரு. இப்போ நம்ம இவன் இருக்கான்ல சுடரு, அந்த OnePlus 13 இஷ்யூக்கு ட்வீட் போட்ட அந்த பூனை கூட்டம் தான் வந்திருந்தது. வந்து இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கு. இது 1 in million கேசஸ். 1 in million கேசஸ் உங்க கண்ணில் எப்படி மாட்டிச்சுன்னு தோணுச்சு எனக்கு. அதானே எதுக்கு இங்க வந்து நிக்கிற, 1 in million தானே வந்து அப்படியே கத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ எஸ்கலேட்டே பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணலாம். ஏதோ இவனுங்க காசு போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி. அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, நிஜமா சொல்றேன், எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்பயும் கூட Xiaomi 15 Ultraவை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கேன். HyperOSக்குலாம் வந்து காரி துப்பிட்டு இருக்கேன். போன் வழியா எச்சு போறதா இருந்தா இவங்க வீட்டுல நிறைய தடவை தெரிச்சிருக்கும். மழை பெய்யுதா? வாவ், ஜாலியா மழை பெய்யுதுங்க. ஆனா என்ன வீடியோ வரப்ப இல்ல, நாங்க சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்றோம். ஆமா ஆமா. சரி, இப்போ நம்ம ஆக்சுவல் நியூஸ்க்குள்ள வருவோமா? ஸோ இதுவே நிறைய டேட்டா, இன்னைக்கு ஏகப்பட்ட டேட்டா பேசிட்டோம். ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம ஆக்சுவல் நியூஸ்க்கு வருவோம். ஓகே ஓகே. போன வாரம், அதாவது சென்ற வாரம் கூகுள் வந்து தன்னோட லோகோவை லைட்டா அந்த கோடு மாதிரி இருக்கிறது அப்படியே ஃபுல்லா கலர்ஸ் ஃபுல்லா பரவுற மாதிரி, அதான் இனிமே இந்த மாதிரி தான் இருக்கும் கூகுள் லோகோ அப்படின்ற மாதிரி அதான் மாத்திருக்கானுங்க. எப்படி போட்டிங்களா? அது பீட்டா, எப்பயுமே பீட்டா தான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் வரல. அந்த பீட்டா வரட்டும். மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் பத்தி பேசலாம் SRK. ஏன்னா இந்த வாரத்துல டாக் ஆஃப் த டவுனா இருந்தது இதுவும் ஒண்ணுதான், மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். வேற லெவல்ல இருக்குங்க சீரியஸா. நிறைய மாதிரி இருக்கு சிஸ்டம் வைட். அதுவும் இப்போ யாருக்கு இது அட்வான்டேஜ்னா, இப்போ நத்திங் போன் எடுத்துக்க, நத்திங்கும் வந்து AOSP எல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. தீம் போட்டு ஓட்டுறாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவங்க தீம் வந்து டாட்டட் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கூகுளோட ஸ்டாக் ஆப் எடுத்துட்டு போய் அங்க போட்டா கூகுள் வந்து இனிமே மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவா இருக்கும். அப்ப என்ன ஆகும், வெளியில இருந்து உள்ள போனா வேற ஏதோ வீட்டுல இருந்து வேற ஏதோ ஒரு வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். கூகுளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, சிஸ்டம் வைடு. இப்போ இது ஒன் யூஐ மாதிரியே வந்து என்ன இருக்கும், ஒன் யூஐயோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சாம்சங் கால்குலேட்டர், சாம்சங் கான்டாக்ட், சாம்சங் மெசேஜ், நத்திங்க்கு இப்போ என்ன லேக்னா, நத்திங்க்கு இப்போ தான் கேலரியே வந்திருக்கு. நத்திங்கோட ஓன் ஆப்ஸ் வந்து சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு சிஸ்டம் வைடு அதை கொண்டு போக முடியும். பட் இங்க என்னன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே கூகுள் ஆப்ஸ் இருக்கா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டோம்னா, இந்த வெளியில லாக் ஸ்கிரீன்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே அந்த அட்வான்டேஜ் இவங்க என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன்டா. சரி, நியூஸ் சொல்லு. நான் அதுக்கப்புறம் இல்லை, அதான் அமேசான் பிரைம்ல வந்து இதுக்கப்புறம் பிரைம் மெம்பர்ஷிப் இருந்தாலும் 129 ரூபா அடிஷ்னலாக பே பண்ணாதான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வராது. ஓ, அடிஷ்னலாக 128 நீங்கள் பே பண்ணணும் ஆட் ஆன் மாதிரி. ஓ, இல்லைன்னா காமன் பேக்கே நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்படியா? கொஞ்சம் கம்பெனி கட்டுப்படி இல்லை. அது ஒன்றும் இல்லை. ஒரு போன வருஷம் மட்டும் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு 150 படம் வாங்கினோம். எல்லாமே ஃப்ளாப் படம், தலையில கட்டி விட்டு ஓடிட்டாங்க. இவனுக்கு அப்படிதான் மாட்டிட்டு இருக்கானு. நெட்ஃபிளிக்ஸ் அது 1-2 மூவி நல்லா வாங்கிட்டு போயிடுறாங்க. இவன் சொதப்பிக்கிட்டே தான் இருக்கான். இப்ப கடைசியா வீராதிராசர் வாங்கிருக்கான். அது கொஞ்சம் பரவாயில்ல. நெட்ஃபிளிக்ஸ்ல ஆக்சுவலா நிறைய மூவிஸ் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் போறதே பெட்டர். ஏன்னா உங்களுக்கு சீரிஸே இருக்கும், நிறைய மூவிஸ் இருக்கும், அதே வாங்கிட்டு போயிடலாம் இவங்கிட்ட வந்து மாட்டுறதுக்கு.
ஸோ எப்படி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா அமேசான். அதனால நம்மகிட்ட வந்து இப்ப பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு கொஞ்சம் காசு குடியா அப்படின்னு. ஆனா ஹாட் ஸ்டார்ல இப்போ இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி ஹாட் ஸ்டார் இதுலலாம் ஆல்ரெடி பேக் போட்டாலும் படத்துக்கு தனியா உட்காந்து ரெண்டு கட்டுண்டு இவனும் அது மாதிரி சில சமயம் பண்ணுவான். அமேசான்லயும் பார்க்கலாம், நீங்க ரெண்டு பே பண்ணாதான் பார்க்க முடியும். அது இந்த நியூ ரிலீஸ்டு மூவிஸ்க்குலாம் பண்ணுவானுங்க. இது வந்து நீ தனியா காசு கொடு அப்படின்னு, காசு கொடு அப்படின்னு டார்ச்சர் தான். நான் படத்துக்கு தியேட்டருக்கே போயிடுவேனடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்க போனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்ல நான் என் போன்ல என் டிஸ்பிளேல பாக்குறதுக்கு நானே காசு கொடுக்கணும், இல்ல நெட்டும் என்னோடது. சரி சாகடிக்கிறாங்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. உங்களுக்கு வந்து அது இருக்கு, இந்த கலரை காமிக்கிறான். நாங்க மோஸ்டா மூவிஸ் பாக்குறது கிடையாது. ஆமாங்க, கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாடா, அந்த ஆல்கட்டலுக்கு தான் நான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா ஆண்டவரோட ஃபேவரட் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்ப்ளேடா. இது வந்து டிசிஎலோட நெக்ஸ்ட் பேப்பர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு சைனாலாம். ஸோ அதே டிஸ்பிளே தான் இது. என்னன்னா எல்சிடி கைண்டு, அதில் ஒரு ஸ்லைடர் தள்ளினா இங்க் மாதிரி வேலை செய்யும். ஃபோனில் ஒரு ஸ்லைடர் இருக்கும் சைடில், அதை தள்ளிட்டேன்னா இங்காக மாறிடும். அதை திரும்ப இப்படி இழுத்துட்டேன்னா கலர் பேனலாக மாறிடும். ஆமாம், இங்கே பார்க்காத, நான் இந்த சைடில் இருக்கல, இந்த ஸ்லைடர் தான். இந்த சைடில் இருக்கு கேமரா ஷட்டர் மாதிரி இருக்குல்ல, அதான் ஸ்லைடர். அதை தள்ளினா டிஸ்ப்ளேவே தான் உங்களுக்கு மாறுது. நான் கூட செட்டிங்ஸ்ல போய் சும்மா இந்த போன்லயே இருக்கேன் பேப்பர்னு ஒரு மோடு, அந்த மாதிரி ஒரு மோட் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ப்ளேவே மாறிடும், இங்கா மாறிடும். இங்கா மாறிடுச்சுன்னா 1 வீக்னு நினைக்கிறேன் பேட்டரி லைஃப். அந்த இது பேனல் வந்து அவ்வளோ லோ பவரா போயிடும். 1 வீக்கா? ஸோ அது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் அப்படிங்கிறதுக்கு இந்த டிவைஸ் லான்ச் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். பெசல் நாம நல்லா நறுக்குன்னு இருக்கேங்க. பெசல் பாட்டம்ல இருந்தது இருக்குதானா? அதான் இருக்கு, இல்லாம இல்ல. இதுல காட்டுற ரெண்டரோட அதிகமா கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னா இந்த டெக்னாலஜி தான் நம்மள வந்து கியூரியஸ் ஆகுது. இது வேற கொடுத்துருக்காங்க ஸ்டைலஸ்லாம். அது தெரியலடா, நம்ம பாப்போம் என்னன்னு. இது யாரு? இவரு தானே மாதவ் ஷேத் அங்கிள். அவர் என்னத்துல எல்லாமோ இருக்காரு போலயே இப்ப ரீசெண்டா. அவரு ரொம்ப கடன் ஆகிட்டாருங்க. இப்ப ஜிவிஎம் மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் இருப்பாரு. அந்த மாதிரி இவரும் எல்லா பிராண்ட்லயும் இப்ப சுத்திட்டு இருக்காரு. பின்னாடி கேமரா செட்டப் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருக்கு. இல்ல யாரோ கலாச்சிட்டு இருந்தாங்களே ஜிவிஎம். எவ்வளவுதான் சார் நீங்க எவ்வளவுதான் கடன் வாங்கிருக்கீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாம் கிரவுட் ஃபண்டிங் பண்ணி உங்களுக்கு செலவு பண்றோம் அப்படின்னு. அப்படி பண்றதா இருந்தா நிஜமா எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ற மாதிரி தானே. மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால அந்த நான் என்ன சொல்றேன், நிஜமாவே இப்ப ஜிவிஎம் வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டாருன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்டா. ஏன்னா அவர் எடுத்த படத்துலயே நிறைய படம் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு படங்கள் சூப்பர் படம். எனக்கு தெரிஞ்சு வேட்டையாடி விளையாடு, காக்க இதெல்லாம் முரட்டு படம் சரியா இருக்கும். அதெல்லாம் வந்து தெரியல, அந்த மாதிரி இனிமே யாராவது எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வேட்டையாடு விளையாடலாம். அப்படி ஒரு டைரக்டர். இப்ப நம்ம ஜிவிஎம் பத்தி எப்படி பேசணுமோ அதே மாதிரி கமலும் ஒன் ஆஃப் தி பீக் டைம். எப்ப பம்மல் கே சம்பந்தம், தசாவதாரம் கூட பார்த்தேன்னா நான் அதை ஒதுக்கி வைக்கிறேன்டா. சரியா, அதெல்லாம் வந்து வேற மாதிரியான மூவிடா இருக்கட்டும். பம்மல் கே சம்பந்தம் சொன்னியா, வசூல் ராஜாவோட இன்னொன்னு பஞ்சதந்திரமா, பஞ்சதந்திரம் இல்ல வரிசையா படம் எடுத்து பார்த்தேன்னு வையேன், நம்மள அவ்வளவு சிரிக்க வச்சாங்க. சோ இது எல்லாமே மிஸ் ஆகுது. இப்ப அதே மாதிரிதான் ஜிவிஎம் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது. படம் பார்க்கறதுக்கு செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். பொதுவாகவே அப்படி எங்கேஜிங்கா போயிட்டே இருக்கும். இப்போ ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் மிஸ் ஆகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டடா என்னைய நோக்கி பாயம் தொட்டா போனேன், பார்த்தா அது நிஜமா அவர் தான் எடுத்தாரா இல்லை வேற யாராவது பாஞ்சு எடுத்திருக்காங்க. நிஜமா நீங்க ஓப்பன் அப் பண்ணீங்கன்னா தமிழ்நாடுல இருக்க யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா, என்ன கூட விடுங்க, எங்க ஏஜ் குரூப்பை கூட விடுங்க. நிஜமாவே 20ஸ்ல இருக்கிற பசங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட நிறைய படம் விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்கிரீன் ஒரு தியேட்டர்ல ஓடிட்டு தாங்க இருக்கு. அவங்க இந்த படத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குல்ல. சரி, அதான் நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க வந்து தயவு செய்து ஹெல்ப் கேட்டுருங்க, ஓப்பனா ஹெல்ப் கேளுங்க. இதுல என்ன இருக்கு, என்ன மாதிரியான இப்போ மேபி உங்களுக்கு ஒரு கிரவுட் ஃபண்டிங் பண்ணணும், இப்போ துருவ நட்சத்திரம்லாம் ரிலீஸ்க்கு ஏதாவது அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கலாம். பசங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நான் என்ன சொல்றேன், நிறைய இடத்துல பசங்க அவங்களே அறியாம நிறைய கெட்ட விதத்துல கூட காசை தொலைக்கிறாங்க. அதுக்கு பதில் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களாவது மனசுக்கு நிம்மதியா வீட்டுக்கு போவானுங்க. தமிழ்நாடுலாம் மூவிஸ் பைத்தியம், அது உங்களுக்கே தெரியும். எம்ஜிஆர், சிவாஜி எல்லாருமே வந்து பொலிட்டிஷியன் லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு நம்ம வந்து சினிமா மேல ஒரு பற்றோட இருக்கிறவங்க தான் தமிழ்நாடு. கரெக்ட். இதை வந்து ரெண்டு ஆங்கிலையும் சொல்லலாம். இதுக்கு அகைன்ஸ்டாவும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அப்படின்னா கொஞ்சமாவது இருந்திருந்ததுன்னா இப்படி இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஏன்னா அது வேற இது வேறன்றது கூட தெரியாதுன்னா. கரெக்ட் கரெக்ட். சரி, இல்ல ஆனா வந்து நான் என்ன சொல்றேன், என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற இந்த இதுல ஃபீல்டுல இவர் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரியும் போது நிஜமாவே ப்ளீஸ் ஓப்பன் அப் சார். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு தெரியல. சரி, அட்லீஸ்ட் நீங்க வந்து சீரியஸா ஹெல்ப் கேட்டீங்கன்னா பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதான் உண்மை. தயவு செய்து கேளுங்க, அதான் உண்மை. சரியா, ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு 10 பேர் கிளம்பி வராங்கன்றதெல்லாம் விடுங்க. அந்த 10 பேர்லயே ஜோக் என்ன தெரியுமா, உங்களை ட்ரோல் பண்ணிட்டு 8 பேர் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க கண்டிப்பா.
அவங்களுக்கே அவங்களெல்லாம் பிடிக்கும். ஆமா நிறைய பேருக்கு பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் மிமிக் பண்ணாலே ஃபன்னா இருக்குடா. இந்த இங்கிலீஷ்ல பேசுறதா இருக்கட்டும், அவர் இடையில வந்து பாட்டு பாடி காமிச்சு ஜோக் ஆனதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம இவரு வெங்கி ப்ரோ வராரு, அவர் பேசுறதுக்கே நம்ம ஜிவிஎம் தான் சொல்றோம். எங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, ஒன்னுலடா காக்கா பாத்துட்டு இருந்தேன் ரீசெண்டா. அதுல வந்து அந்த மொத்த போலீஸ் ஸ்குவாட்ல தலைவர் இருப்பாப்ல, அதெல்லாம் அந்த வாய்ஸ் வந்து ஒரு தனி வாய்ஸ். அது சூப்பரா செம வாய்ஸ். அது இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவரும் அப்படி ஆயிட்டாரு. செல்வராகவன் அவரும் அதே ஸ்டேஜ் தான். சரியான அவரும் நல்ல மூவி நடிக்க சொன்னா எப்படி நடிக்கிறாரு பாரு அவரு. அதுக்கு மேல மூவிஸா கொடுத்துட்டாரு. இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பரத்தோட பேசும்போது பரத்தும் சினி ஃபீல்ட்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். பரத்தோட மாமா பையன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்திருக்காப்ல. ஸோ இவங்களோட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பரத் எப்பயும் என்ன சொல்லுவானா, நான் சில தாட்ஸ் எல்லாம் இது பாருங்களேன், நியூஸ் ஷோ எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா சேரன் பத்தி பேசிட்டு வந்தது சரியா, அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ்ல. ஏன்னா இப்போ விசுன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து சேரன் தான் சொல்லலாம். அந்த மாதிரி அப்போ என்ன ஒன்னா பரத் என்ன தெரியுமா சொல்லுவான், ஒரு டைரக்டருக்கு வந்து ஆக்டிங் சரளமா வரும். அதனாலதான் அவர் வந்து ஒரு ஆக்டர் உள்ள வரும்போது என்ன வேணும்னு அவரால் எக்ஸாக்டா சொல்ல முடியும். கைட் பண்ணி டீச் பண்ணுவாங்க, அந்த ஸ்பாட்ல வந்து டீச் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இடத்துல இந்த சீன்ல நீ பண்ணி காட்டணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணு அப்படிங்கறத அவங்க, ஏன்னா அவர் வந்து விஷுவலைஸ் பண்ணிருப்பாரு. இப்போ அதை பண்ணி காட்ட சொன்னீங்கன்னா ஒரு டைரக்டர் ஈஸியா பண்ணி காமிச்சிருவாரு. ஒரு ஃபீமேல் கேரக்டரா நடிக்க சொன்னீங்கன்னா கூட ஒரு பொண்ணு இடுப்பாட்டி எப்படி நடப்பான்னு நடிச்சு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டைரக்டர்ஸ்க்கு என்ன வேணும்னு தெரியும். ஏன்னா அவங்க ரைட்டிங்லேயே வந்து அதை யோசிச்சுட்டே தான் பண்ணுவாங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம சொன்ன மாதிரி நிறைய பழைய டைரக்டர்ஸ்க்குலாம் ஃபண்ட் இல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே ஆன் ஸ்கிரீன்ல நடிப்பு அரக்கனா இருக்க காரணம் அதுதான். நிறைய பேருங்க, எஸ்.ஜே. சூர்யா, சுந்தர் சி சார், ஏகப்பட்ட பேர். எல்லாரும் ஆக்டிங் வந்தா அவங்க ஏன் மாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான். ஆனா பரத் என்ன கோவப்பட்டான்னா, நான் சொல்லிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட சேரன்னு அவர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாரு அப்படின்னா என்னடான்னா, அவரான யாரையுமே உருவாக்கலையடா அப்படின்னு. ஏன்னா அவர் தானே எல்லா படத்தையும் ஹீரோவா இருப்பாரு அவரோட. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம வந்து யாரையுமே கொஸ்டின் பண்ண முடியாதுங்க. அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, இந்த ரோலை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டர் நான் தேடினா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னோட மசாலா வேணும்னு நினைப்பாங்க. இந்த சீன்ல நான் இப்படி என்ன பண்றேன், காலை தூக்கி நான் இப்படி தான் வைப்பேன் சொல்லலாம். அப்ப இவர் வந்து இவர் ஒரு கதையை செதுக்கி இருப்பாரு. இவர் என்ன நினைப்பாருன்னா, சரி அதுக்கு ஹீரோவா இப்ப நான் பண்ணேன்னா நான் ஒரு லிமிட் வச்சிருக்கேன், அந்த லிமிட்டுக்கே நான் இருப்பேன், அந்த கேரக்டர் லிமிட். அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ எல்லாம் அடிப்பாங்க, செருப்பால் அடிப்பாங்க, எச்செல்லாம் துப்புவாங்க. ஒரு பெரிய ஹீரோ கூட்டு வந்து பண்ண வைக்க முடியுமா? அந்த மாதிரி 1008 பிரச்சனை வரும். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சின்ன ஹீரோ கூட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இவர் எக்ஸ்பெக்ட் பண்றதை கொண்டு வரது சேலஞ்சிங்கா இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு படங்க, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா வீட்டுல போயிருப்பாங்க, சேரன் சொல்ல மறந்த கதை. அவர் என்ன எச்சால துப்புவாரு. அது சீன்லாம் என்னடா, வீட்டு வாசல் அடிச்சு துரத்துவாங்க, கிழிஞ்ச சட்டை மாதிரி பெரிய ஹீரோ வந்து பண்ணிடுவாங்களா அப்படியே. அதனால பண்ணிடுவாங்க, ஃபேன்ஸ் விட்டுருவாங்களா ஒண்ணு கத்துவாங்க. எங்க இந்த அது என்னதுடா அது, ஐயோ தலை படமா? இவரு சிம்பு, விஜய் சேதுபதி, ஐயோ இந்த சிம்பு ஃபேன்ஸ்லாம் விஜய் சேதுபதி எங்க அண்ணனே சுட்டியா நீ அப்படின்னு படத்துல உள்ள சீனு. இதுக்காக வேற என்ன பண்றது? ஏங்க ரஜினி ஃபேன்ஸ்லாம் இதோட மோசமாம்ல. பாஷா படத்துல அவர் கம்பியில கட்டி வச்சு அடிக்கும் போது கம்பியில கட்டி வச்சு அடிப்பாரு ஒருத்தர். ஆனந்தராஜ் எல்லாம் திட்டிருக்காங்களாமே. திட்டுறது வந்து ஓகேடா. நான் திரும்பியும் சொல்றேன்டா, இப்போ ஒரு படத்துல எல்லாம் வந்து வில்லனை நான் பாக்குறேன், வில்லன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிஜமாவே டார்ச்சர் ஆச்சுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த வில்லன் அந்த ரோலை சூப்பரா வாழ்ந்துட்டாருன்னு அர்த்தம். ஆமா சரியா, அப்படி வாழணும். அந்த மாதிரி எல்லாம் ஆனந்தராஜ் மாஸ் பண்ணிட்டாப்ல, ரகுவரன் எல்லாம் மிஞ்சிட்டாரு, இவங்க எல்லாம் பெஞ்ச் மார்க். அவர் ஆக்சுவலா வந்து இறந்துட்டாரு கலாபவன் மணி. குத்து படத்துல சரியான ஆளு. அவர் வந்து அவர் பாடி லாங்குவேஜ்ல நிறைய மிமிக்ரி பண்ணுவாரு, பயங்கரமா இருக்கும். வாய்ஸ் மட்டும் இல்லாம எல்லா படத்துலயுமே திரும்பி பார்த்துட்டு வைஃப் கிட்ட வீட்டுல வந்து உட்கார்ந்திருப்பானே, நல்லா இருங்க அப்ப நான் நாசமா போறேன். ஏங்க இன்னைக்கு ஆனா ஷோ செம ஃபன்னா போயிட்டு இருக்கு. இது அவுட் ஆஃப் டாபிக்கா தெரியலாம், இருந்தாலும் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரிலேட்டபிளா தாங்க இருக்கு. பார்த்து தானே வந்திருக்கீங்க நீங்க. இல்ல ஆனா செம ஃபன்னுடா இதெல்லாம் நிஜமாவே. நல்ல சரியான நிறைய பேர் மிஸ் பண்றோம். இறந்துட்டாரு அவர். ரகுவரன்லாம் இப்ப இருந்தாருன்னு வைங்களேன், பெஞ்ச் மார்க்கா இருப்பாரு எப்பயுமே. வில்லன் சூப்பரா இருந்திருக்கும். அவர் இருந்தனால கண்டிப்பா வில்லனா யூஸ் பண்ணலனாலும் ஒரு டாடி ரோல். அவரோட பழைய ஒரு ஐயோ இது என்ன பேட்டி பாத்திருக்கியா, காஃபி வித் அனு, அவங்களும் இவங்க எல்லாருமே எங்க ரகுவரன் வந்து மேபி 40ஸ்ல இருக்கலாம், அந்த மாதிரி 40 கிட்ட இருக்கலாம். செம்மையா இருந்தது. அவர் வந்து அப்போ வேற லெவல்ல பேசுவார்ரா, தத்துவமே பேசிட்டு போயிடுவார்ரா. லைஃப்ல நம்ம என்ன கொண்டு போறோன்ற அளவுக்கு பேசிடுவார், சிம்பிளா அசால்ட்டா பேசுவார், சூப்பரா இருக்கும். இல்ல அதான் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க வாய்ஸ்க்கும் அவங்க பாடி லாங்குவேஜ்க்கும், ஏன்னா ரகுவரனே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூவிஸ்க்கும் அவங்க வாய்ஸ் மாடுலேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு மூவிக்கும் வந்து வில்லன் ரோல் ஏஜி ரோலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாத்திருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்.
அதுல ஒரே இது மெயின்டைன் ஆகாது. யார் சொன்னது? கே சுரேஷ்குமாரா இல்ல யாரோ பெரிய டைரக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஐ நோ அந்த ஐ நோ மட்டுமே எத்தனையோ தடவை சொல்லணுமா. எங்கால் மாடுலேட் பண்ணி சொல்லிட்டே இருப்பாப்ல. அந்த படத்துல வந்து அவரு ஒரு ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரேம்ல இருப்பாங்க. உள்ள வரும்போதே பெட்டியை கீழே போட்டு ஐ நோ இப்போ நீ போட்டு ஐ நோன்னு வீடியோ போட்டாலே அது வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஃபேமஸ். ஏன்னா இது அந்த ஒய்ஃப் சந்தேகப்படுவார் அந்த படம். இங்க பாரு அதுல வந்து ஃபர்ஸ்ட் டோன் பத்தியா ஐ நோ ஓகேயா ஐ நோங்கிறது மட்டும் பேசணும். ஆனா பாடி லாங்குவேஜ் மாறுது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறுது, வோக்கல்ஸ் மாறுது, எல்லாம் மாறுது. மல்டி எக்ஸ்பிரஷன் அந்த குட்டி இடத்துக்குள்ள அவ்வளோத்தையும் ஃபில் பண்ணணும். அது போர் அடிக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம். சஸ்பென்ஸா இருக்கு இந்த 2 மினிட்ஸ். நமக்கே பல்ஸ் ஏறுது ஒரு வில்லன். ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது நம்ம அங்க இருப்போம், என்ன பண்ண போறானோ அடிச்சிருவாரோ அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க திரும்பியும் சொல்லிடுறேங்க, இது வந்து அங்கங்க அதுக்கான தகுதி எனக்கு இருக்கா கமெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. மனசுல படுறத ஓப்பனா சொல்றேன். இப்போ நான் என் வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மாட்ட பேசினா நான் பேசுவேன்ல, அந்த மாதிரி ஜாலியா பேசுறேன், வேற எதுவும் கிடையாது. அப்படியே இவங்க எல்லாம் தெரிஞ்சிரும். ஜஸ்ட் லைக் ஒரு ஆடியன்ஸ் தானங்க. ஆமா நானும் நமக்கு ஒரு தாட் இருக்கும். எல்லாமே ஆடியன்ஸ் தான். ஏதோ ஒரு சீன் பார்த்து நான் மறந்து இருக்கலாம்ல, அப்படி ஒரு சீன் தான் இது, வேற எதுவும் இல்ல. ஏன்னா இதெல்லாம் சாதாரணம் இல்லை. இது மாதிரி ஏதாவது என்ன ட்ரை பண்ண சொன்னா நல்லா ஜுச்சா போயிடுவேன் அங்கேயே பேண்ட்ல. யோ போயா அந்த பக்கம். மறுபடியும் பேக் டு நியூஸ். விஐல 5G. எஸ் அதுவும் டெல்லியில வந்துருச்சு. போங்கடா. ஏங்க இல்ல வேணாமா? வேணாம். வேணாமா? 5G தான் நான் தான் சொன்னேன். இப்போ டிராவல் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொன்னேன்னா இல்லையா, டிராவல் பண்ணும்போது உனக்கு நான் வீடியோ அனுப்பிட்டு இருந்தேன். என்னாச்சு 5G வந்ததா 4G வந்துச்சா? 5Gல போகல 4Gல போச்சு. 5G ஆனால் வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் 4G மாறின உடனே கன்சிஸ்டன்டா ஸ்பீட் இருந்தது, அப்லோட் ஆயிடுச்சு. நான் தான் சொல்றேன் எனக்கு 5Gல ஃபோன் பேவே வேலை செய்யாது. சரி அடுத்து என்னவா? மைக்ரோசாஃப்டில் 6000 பேரை வந்து இது பண்ணிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க. ஓ 3% வந்து 6000 பேரா? இல்லடா இதே யோசிக்கிறேன். 2 லட்சம் பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்? கரெக்ட் தான், ஃபயர் பண்ணிட்டாங்களே. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஸ்டேபிள் ஒன்றும் இல்லை தம்பி, நான் சொல்றேன். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இட்லி கடை போடுறோம். நம்மளோட காம்படிட்டிவா ஆப்போசிட்ல ஒருத்தன் இட்லி கடை போடுறான். ஃபர்ஸ்ட் அதான் ஹைலைட்டே அதுதான். எங்கடா போனேன்? சாப்பிட போனேன், ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு. டேய் நம்ம ஹோட்டல் இங்க மனுஷன் சாப்பிடுவானா? இப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு இருந்திருக்கும். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கும். அதான் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆளை வெளில அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்றோங்க, நம்மளோட பெட்டரா யாரொருத்தன் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சாலே அதுல இருக்க ஆளுக்கெல்லாம் பயம் வந்துடும். அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் என்னடா முடிச்சிருவாங்களா, பெஞ்சில் இருக்கவங்களுக்கே அதான நிலைமை. அதுதான் இருக்கும். அது கரெக்ட் தான். ஆனா 2K கிட்ஸ் பத்தி தான் நான் தெளிவா சொல்றேன். ஆனா மோஸ்டா இப்போ நிறைய பேர் வந்து 2 ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவா இன்னொரு இன்டர்வியூ இருக்காங்க. கரெக்ட். 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நான் ஆல்ரெடி அதான் இப்போ இந்த ஊர்வம்புலையும் வரும், நீங்க பாருங்க. என்ன பண்ணானுங்க தெரியலையே. அதான் நான் தான் சொல்லியிருக்கேன், நம்மளதுலேயே சொல்லியிருக்கேன் முன்னே. நானும் இமானுவல் ப்ரோ உட்காந்து பேசிட்டு இருந்திருப்போமே. 6 பேர் கொண்ட ஒரு டீம் இருந்தது, யங்ஸ்டர்ஸ். அவங்க சின்ன பசங்க காலேஜ் முடிச்சு வந்து இங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 மாசமா இங்க தான் இருந்தாங்க, ட்ரைனிங்ல இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா HR கூப்பிட்டாங்க. புதன்கிழமை அதுமா கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை தான் உனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லி 4 பேர் அனுப்பி விட்டாங்க. அவ்வளோதான். 4 பேருக்கு வேலை டப்புன்னு போயிருச்சு. சரி அவங்களும் அப்புறம் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான், வேலை தேட வேண்டியதான். கூட இருந்த 2 பேர்கிட்ட நான் கேட்டேன், என்னடா 4 பேர் அனுப்பிட்டாங்களே, என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அடுத்து இவங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா. ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். மைண்ட் செட் பாரு எந்த அளவுக்கு வைடா இருக்குன்னு இந்த காலத்துல. எல்லாருமே அப்படிதானங்க. அடுத்த லெவல் போகணும்ல, இதுல தக்க வச்சு என்ன பண்றது? 6 மாசத்துல வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம ப்ராஜெக்ட்லயும் சேராம 6 மாசமா ஒரு கம்பெனில வேலை பார்த்து என்ன பண்ணான்னு. இந்த கம்பெனிக்கு வந்த நிலைமையா அப்படிதாங்க. என் கம்பெனில கொஞ்சம் இதா டல் அடிக்கிறது தான். அதுக்கப்புறம் நான் இங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். உங்ககிட்ட கேட்டேன்ல, இது ஒரு கம்பெனி வேற, ஃபியூச்சர்ல கம்பெனியா மாறிடும். எஸ்ஆர்கின் தலைமையில். சரி S25 FE போன வாரம் அது 2400 ஈயோட தான் வரப்போதான் இழுச்சோம். 2400 2400 ஈ கிடையாது. எஸ் அதான் சாதனை. flagship and this is the true flagship. nothing. எங்க அவனை கூட்டுவாங்க, இதான் ட்ரூ flagship. சென்ற வருடத்தோட 2400 தான் 25 FEல நீங்க பார்க்க போறீங்க. எக்ஸைட்டா வெயிட் பண்ணுங்க. இதுக்கு மெம்மேலும் வேற நியூஸ் எல்லாம் அப்புறம் சொல்றோம், சரியா? 8 மாசம் கழிச்சு இந்த ஃபோன் 35,000க்கு வரும். ப்ரோ இப்போ ஷாமி பக்கம் தான் வந்தேன். ஷாமில வந்து ஓன் SoC ஜீரிங்க. ஆமா அது வந்திருக்கு. அது அவங்களோட ஓன் SoC. அது வந்து 8 Gen 3க்கு நிகரா இருக்கும்ங்கறாங்க. ஷாமியோட 15S அதுல வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வரட்டும். சப்போஸ் வந்து தெர்மல்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்ததுன்னு வைங்க, சூப்பர்ங்க. எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் லெவல்ங்க 8 Gen 2 9400 லெவல்ல இருக்கும் நாங்களே. அதான்டா 8 Gen 3 8 Gen 3 அது 8 Gen 2 விட பெட்டரா இருக்குன்னாங்க. இந்த லெவல்ல இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட இருக்க ஹைப்பர் வாய்ஸ் வச்சு அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அது எனக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், இப்போ எல்லா கோட் எல்லாமே உள்ள கர்னல் லெவல் ஒர்க்ஸ்லாம் அவங்களதுலயே அவங்க பண்ணிக்கலாம்.
இதுக்கு முன்னாடி வந்து மீடியாடெக் கிட்ட ஒர்க் பண்ணோம், அப்படி இல்லைன்னா குவால்காம் கிட்ட ஒர்க் பண்ணோம். இப்போ அப்படி கிடையாது, அவங்களே தான், அவங்க டீமே தான் சட்டையை பிடிச்சி அடிக்கலாம், ஏன் இது இப்படி இருக்கு சரி பண்ண அப்படி. சரி இப்போ இது என்னன்னா 2010 அந்த டைமில் நான் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னெல்லாம் நான் மார்க்கெட்டில் பார்க்குறேன் அப்படின்னா குவால்காம் எஸ்ஓசி, சரியா, ப்ராட்காமோட எஸ்ஓசி, அப்புறம் மீடியாடெக், ஆக்டோ கோர், டுவல் கோர்னு சுற்றிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்புறம் என்விடியா, இது எல்லாமே எஸ்ஓசி, அப்புறம் இன்டெல். இந்த 5 எஸ்ஓசியே பரவலாக பார்க்குறேன். 5 எஸ்ஓசி மொபைலில் 5 எஸ்ஓசி இருக்கு. இப்போ இந்த எஸ்ஓசி வந்தது எனக்கு ஹாப்பி. ஏன்னா இப்போ வந்து நம்ம யூனிசாக் பார்க்குறோம், யூனி எஸ்ஓசி, அது வந்து எப்பயுமே பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் வருது, அதெல்லாம் வேற எதுவும் கம்பீட் பண்ண முடியல, சரியா? ஆமா, அதை தவிர அப்படின்னா வேற யாருமே இல்லை, எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. டைரக்டா மீடியாடெக் போக வேண்டியதா இருக்கு, அப்படின்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் தான். இப்போ வந்து இவனுக்கு 2 பேரும் மோனோபோலி மாதிரி இருக்கு. இப்போ ஆதிமே சண்டை போட்டுக்கிட்டு ஆமா, இப்போ மீடியாடெக் இவனுங்களுக்கு டார்கெட்டே வந்து ஆப்பிளோட ஸ்கோர் அதிகமாக வாங்குறானா டார்கெட்டா சுத்திட்டு இருக்கானுங்க. அதான் இப்போ பேர் அதான் சொல்ல வந்தேன், மீடியாடெக், ஸ்னாப்டிராகன், இன்னொன்னு ஆப்பிளோட எஸ்ஓசி, அவ்வளவுதான். அது இவனுக்கு ஓவர் கிளாக் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க, கோச்சிக்கிட்டே கிடக்கு. அதே அவனும் தெர்மல் பத்தி அவனும் யோசிக்க மாட்டானுங்க. இது இருக்கா, ஸ்கோர் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. ஸ்கோர் வச்சு நான் ரியல் டைம்ல என்ன பண்றது? வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா சோரே இல்லையா, ஸ்கோர் கேக்குது. ஸ்கோர் வச்சு நான் ரியல் டைம்ல என்ன பண்றது? தெர்மல்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க அடுத்தடுத்து அடி வாங்கிட்டு அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிட்டு தெர்மல்ல ஒர்க் பண்ணலாங்க ஒரு வருஷம் இவனுங்க. உண்மைதான். இங்க இருக்கு பாரு, இப்ப அந்த போனை பத்தி தான் நீ பேச போற. இது 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 இப்போ ஒரு மினி அடுப்பா இருக்கு. இப்ப மழை பெய்ஞ்சிருக்கும், நல்லா இருப்பான். இல்லடா நிஜமா இது கொஞ்சம் பரவாயில்லடா. இப்ப மனம் திரும்பி விட்டான். ஆமா ஆமா, ஓகே. அதுவும் எப்போ 13 Pro சரியில்லைன்னு தெரிஞ்சது உடனே சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த போனை போட்டா அந்த போனை எடுத்துருவாங்க. சிவி 5 Pro இது வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம். அது இப்போ வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஸ்பெக்லேருந்து எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 8S Gen 4, அப்புறம் 50MP டெலிஃபோட்டோ, 50-50-50, சரியா. ஃப்ரண்ட் கேமரா வந்து 250. ஓகே. அப்போ மொத்தம் ஆமாம், ஆக மொத்தம் 550. எப்பா 5 250 செம. ஃப்ரண்ட்ல 250, பேக்ல 350. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு லீக், ஃபைனல் லீக். சூப்பரா இருக்கும், பரவாயில்ல. பேட்டரி பெருசு பண்ணியிருக்கான், அந்த ஒரு லுக் கொஞ்சம் நல்லா இருக்கு வேற. ஆமா, டிசைன் நல்லா இருக்கு. சிவி இதுல வேற ஹைலைட் என்னன்னா இதோட தின்னா இருக்குங்கறாங்க. ஹோய் பண்ணி கொடுத்துருப்பாங்களா டிசைன்? இல்ல, இதோட தின் வேறயா. ஓ, இதுவே தின்னுதான், இதோட தின்னு சொன்னாங்க. அத கொஞ்சம் கியூரியஸா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஏதோ ஒரு நல்ல போன் வரப்போகுது போல, பாப்போம். எந்த போன் வந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், உள்ள இருக்க அந்த ஐப்ரோஸ் மட்டும் டெலீட் பண்ணி அனுப்புங்க. பின்னாடி பாக்ஸியா இருக்கு. ஆமா, அதான்டா, இது டெலீட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கேன். எதை? ரிவ்யூ யூனிட். ஆமா, ஹைப்ரோவைஸை டெலீட் பண்ண சொல்லுங்க. இது ரிவ்யூ யூனிட் ஸ்டாக் ரோம் போட்டு ஸ்டாக் ரோமோட கொடுத்தீங்கன்னா நாங்க நல்லபடியா ஒண்ணுல GSI ரோம் இன்ஸ்டால் பண்ணிட்டு Xiaomi கேமரா மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க, அது போதும். ஆமா, நாங்க அப்படியே அதை வச்சுட்டு உருட்டிப்போம். ஓடேலர் கூட இன்ஸ்டால் பண்ணி போனாங்க. குவாட் கர்வ் தான் இதுலயும். ஆமா, ஃப்ரண்ட்ல குவாட் கர்வ், பேக் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. இன்னும் ஏர்டெலுக்கு என்னவா, ஏர்டெல்ல வந்து ராஷ்மிகா மந்தானா இணைஞ்சிருக்காங்க. என்னடா எல்லாத்துலயும் இவளே வந்து இணைஞ்சானா, என்னடா இது? சும்மாங்க போட்டுப்போம். இல்லடா, எதுக்கு கேக்குறேன்னா CMFலயும் ராஷ்மிகா மந்தானா எனக்கு வந்து இது சரி என்னமோ ஒண்ணு விடுங்க, இரண்டு போட்டோம். டேய் அதுக்கு சொல்லடா, ஒருத்தங்களோட ஃபேஸ் வந்து ஒரு பிராண்டோட அட்டாச் ஆகி அந்த பிராண்டோட டிராவல் ஆகும்போது அந்த ஜென்யூன் ஃபீல் வரும். இப்போ நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். எனக்கு விவோ ஐக்யூ வந்து விராட் கோலியா, விராட் கோலி வந்து ஐக்யூ தானே இருந்தாரு. தெரியலப்பா, ஐக்யூல இருந்தாரு, நான் பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே பிராண்டிங்ல கெத்தான பிராண்டிங்னா பூஸ்ட் மட்டும் தான். நானே அதான் நினைச்சேன், சச்சின். ஏன்னா மூஞ்சி பளிச்சு ஞாபகம் வரும், கபில் தேவ் ஞாபகம் வரும், அடுத்து ஷேவாக், சச்சின் டெண்டுல்கர் தான் ஞாபகம் வரும், அப்புறம் தோனி ஞாபகம் வந்தது, இப்ப விராட் கோலி. சரியா, பூஸ்ட்ல வராரா? தோனி வரையும் பார்த்தேன் நானு, விராட் கோலி ஒரு இதுல செக் பண்ணிடுவா, இதுல என்ன இருக்கு. ஆமா பாத்துருக்கேன், கையில அடிபட்டுரும், ஸ்டெம்ப் அவுட் ஆயிடுவார்ல. ரஹானேவும் வந்திருக்காப்லையா? அப்ப அவங்க ஏதாவது மேபி மும்பைல ஓடி இருக்கும் போல ஆடு, எங்கேயாவது ஏதாவது ஊர்ல. இங்க பாரு பும்ரா தான் பாத்திருக்கேன். அதான் எல்லாம் மொத்தம் இப்போ இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, ஆனா எங்களுக்கு யார் பேரும் தெரியல, புரியுதா? ஆனா பூஸ்ட் ஆடு அப்படின்றது எங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னா, சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக், அதுதான் மேட்டர். அந்த மாதிரி பதிய மாட்டேங்குதுங்கிற மனசுல. இன்னொன்னு என்னன்னா, அப்போ வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, டிவில மட்டும் தான் ஆடு பார்ப்போம், அதனால நமக்கு ஆடு தெரியும். ஆமா, அதுவும் உண்மைதான். இப்போ என்னடானா எதை பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ஷனு. ஏங்க இவங்களே வந்து CMFல இருந்திருக்காங்க, அது ஒன்றும் பெருசா ரெஜிஸ்டர் ஆகலையே, சும்மா ஜஸ்ட் லைக் வந்து போனை கட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட்டிவா பண்ணாதான் அந்த பிராண்டோட இது வந்து நமக்கு பதியும். அது வந்து கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வர ஆடெல்லாம் ஐயோ முடிச்சு தொலைங்கடா. நீங்கள் IPL ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி எந்த மாதிரி எந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மேரி கோல்டு பிஸ்கெட், அதுக்கான ஆடாது
கடந்த வாரம் வந்து ஹானரை வந்து மூடிவிட்டோம் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. இதுக்கு யாரோ கலாச்சிருந்தாங்க, நம்ம ஹரி ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னும் ஓவர் டைம்ல நிறைய கூவின்னு இருக்குதுன்னு. என்னன்னா, நீ முதல்ல இந்த பிராண்ட்ல எதுவும் நடக்கிற மாதிரி நீயே பேச மாட்டேங்கிற, இதுக்கு மட்டும் அந்த இப்ப மட்டும் கூவுது அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப மட்டும் கத்துது அந்த கேவலி மாதிரி தான். சூர்யா கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ முதல்ல ஒரு பிராண்ட்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவரோட நிலைமை. ஏன்னா இல்ல பிராண்ட்லயும் இருக்காரு எங்க ஆஸ்க் மாதவன் சொல்லிட்டு ரியல்மில ஃபேமஸா இருக்கும் ஷோ. சரியா, இதுல என்ன பண்றாரு எனக்கு தெரிஞ்சு ஹானர்ல, அவர் வந்து ட்விட்டர்லாம் வந்து கீழே போட்டிருப்பாரு, இதோ இது ஃபவுண்டர் அண்ட் சிஇஓன்னு நாங்க நிறைய போடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதுலயே பாரு ஹானர் காணும். ஹானர் காணுங்க. அது அதான் இப்படி இருக்கு போல. குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாரு. ஆமா, ஆல்கட்டெல்லயும் நெக்ஸ்ட் குவாண்டம்லயும் தான் இருக்காரு. இப்ப ஆல்கட்டெல்ல கூட போடலையே, ஸ்பேஸ் பத்தலையோ இருக்கும் போல. பாரு அவர் எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருந்தா ட்விட்டர் வெரிஃபைட் கூட வாங்கல. ஆமாங்க, அவர் வெரிஃபிகேஷன் கூட காசு ஸ்பெண்ட் பண்ணலங்க. சரி, நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம். ஹானர் போன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் இதாவே ட்விட்டர்ல ஆக்டிவா இல்ல, அதான் மேட்ரு. அலர்ட்டா இருங்க, அவ்வளவுதான். எதுலயுமே ஆக்டிவா இருக்கிறது இல்லன்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து இட்ஸ் தி ஃபைனல் நியூஸ் which is OnePlus Ace 5. இதுதான் வந்து Nord 5ங்க. Nord 5 அது வந்து 9400E டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுங்க டிசைன் இல்லடா, இவங்க கிட்ட ஆல்ரெடி இந்த டிசைன் இருக்கு. ஆல்ரெடி எதுங்க இந்த மாதிரி டிசைன் சாம்சங்ல வந்துச்சு. இப்ப A சீரிஸ் இல்லடா, இந்த டிசைன்லாம் பழசுறா. இது சோனி கிட்ட கூட தான் இந்த டிசைன் பழைய டிசைன். ரீசன்ட் வச்சு சொல்றேன் நானு. ஓகே ஓகே. இந்த கார்னர்ல அதே மாதிரி பெரிய இது வச்சு A56 மாதிரியே வந்திருக்கானுங்க. Nord 5 இது இந்த மாதிரி தான் வரும். 7000 mAh பேட்டரியோட உங்களை காண வரும். Nord 5 ஜாலியா வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறது Dimensity 9400. 9400 ஆக்சுவலா நல்ல ப்ராசஸர் தான். இதான Dimensity and Nord அவங்களோட ஒரு லவ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாமா, 1200 யூஸ் பண்ணி ஆல்ரெடி பொளந்து கட்டி இருந்தாங்க. சரி, அது இருக்கட்டும். நார்டு வந்து இப்போ என்ன மேட்டர்னா, நார்டு 5ல வரப்போது 9400E. 9400E என்னன்னு கேட்டால் 9300 ப்ளஸோட இன்னும் ஒர்க் லாக்டு. அதனால அது எந்த லட்சணத்தில் இருக்க போதுன்னு வரட்டும் பார்ப்போம். 9300 ப்ளஸ்னு ஒன்று வந்துச்சா? ஆமாம், 9300 9300 ப்ளஸ் அப்புறம் 9300 ப்ளஸ் ப்ளஸ் தான் இப்போ. அதான் இப்போ இது ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? 9400E அவங்க மொத்தம் ஈன்னு ஒரு ப்ராசஸர் வச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பேர் வச்சு தொடங்கல. அவங்களுக்கு பேர் இல்லைன்னா குழுக்கள் முறையில போட்டு பேர் எடுங்கடா. ஒரு பிரச்சனையும் இல்ல, எங்க பேர்லாம் வைக்க வேண்டியதானே. எப்படி இப்போ Flipkart Dimensity சிவபரணி, சரி Dimensity S பஸ். Dimensityல ஏன்டா S பஸ் வருது? ஓ Snapdragon, ஓ Unisoc. ஓகே, அப்படி வந்தா கூட மனசு சந்தோஷமா இருக்கும்டா. Unisoc பரணி அப்படினு. ஏன்னா 10000 ரூபாய் கீழ இருக்கிற ஃபோன் சொல்லி மனசு தேத்திப்பண்டா. ஏழைகளின் விடி வெள்ளி யாரு அப்படினா போனா அண்டர் 15 கீழ இருக்கிறதாங்க மோஸ்ட் செல்லிங் டிவைஸா இருக்கு. நாங்க தான் வந்து நம்மலாம் தான் வந்து இந்த ஃபிளாக்ஷிப்புக்கு பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதான் உண்மை. சரி, ரைட்டு. மொத்தம் அதான். அதே சமயம் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஆல்ரெடி டீல் இவங்க வேற கிளம்பியிருப்பாங்க, அமேசானும் ஃபிளிப்கார்ட்டும். அது என்ன ஏதுங்கிறத நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும் சிவபரணி. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், பரவாயில்ல. அது ஏதோ ஒரு தடவை பேசிட்டோம், மன்னிச்சு விட்டுருங்க. ஒரு தடவை இதுதான் முதல் தடவை இப்படி பேசுறீங்க. சரி விட்டுறா, அது வேற உட்காந்துட்டோமா, அதான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆமாங்க. ஓகே, நீங்களும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய்.